தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் 717 டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கிறாரு. இதுவரைக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்ததே கிடையாதுப்பா அப்படின்னு சோசியல் மீடியால இருந்து சேட்டலைட் சேனல் வரைக்கும் பக்கம் பக்கமா நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க, தொடர்ச்சியா செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்மாக் குறித்தான உத்தரவும் இந்த செய்தியும் பரப்பப்படுறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி மாரிதாஸ் அப்படிங்கக்கூடிய யூடியூபர் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கினுடைய லிக்கர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு மாசத்துக்கு எந்த விதமான உழைப்புமே இல்லாம 1000 கோடி கமிஷன் வாங்கக்கூடிய இந்த லிக்கர் டிஸ்ட்ரிபியூஷன் கான்ட்ராக்ட ஆதவர்ஜுனாவினுடைய மாமனாரான மார்டின் குரூப்புக்கு கொடுக்க போகிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வெளியிட்டு இருக்கிறார். இந்த ரெண்டு செய்தியும் பொருத்தி பார்த்தா நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் 717 கடைகள் மூடப்படுகிறதா? அப்படி உண்மையிலேயே மூடப்படுகிறதாக இருந்தால் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடையை மூட போறீங்க? அது குறித்தான நம்பர் அப்ஸ்ட்ராக்ட ஏன் வெளியிடல? இதற்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய உள்ளடி அரசியல் என்னென்ன? அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த மதுவிலக்கு ஏன் ஆதவர்ஜுனா அவர்களுடைய கைக்கு மாற்றப்படுகிறது? ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் இது போன்ற ஒரு பிம்பங்களை உருவாக்கி கொண்டு, இன்னொரு பக்கம் இந்த டாஸ்மாக் கான்ட்ராக்டில் நடக்க போற கமிஷன் கையாடல்கள் என்னென்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவா இருக்கட்டும், சேட்டலைட் சேனலா இருக்கட்டும், பயங்கர பரபரப்பா என்ன பேசுறாங்க அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு பிறகுதான் 717 கடைகளை மூடி இருக்கிறார். அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 276 கடைகளை மூட போறாரு. அது மட்டும் இல்லாம கல்வி நிறுவனங்கள், ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 186 கடைகள், பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 255 கடைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். கட்டாயம் டாஸ்மாக் மூடப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இங்க பரப்பப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக டாஸ்மாக் இப்பதான் மூடப்படுது அப்படிங்கிறது தான். இதுதான் நமக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. டாஸ்மாகினுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா? டாஸ்மாக் இந்த லிக்வர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எப்ப டாஸ்மாக் கீழே கொண்டு வரப்படுது? குறிப்பாக பாத்தீங்கன்னா 2003, 2004 அன்னைக்கு ஜெயலலிதா அரசாங்கம் தான் டாஸ்மாக்கை வந்து ஒரு தனியார்கிட்ட இருந்து அரசு கட்டுப்பாட்டு கொண்டு வர்றாங்க. அப்படி அவங்க கொண்டு வரும்போது 6700 கடைகள் இருக்கு. இந்த கடைகளை படிப்படியா மூடணும் அப்படின்னு மக்கள் தரப்பிலிருந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த போராட்டங்களின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா 2016 500 கடைகளை அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அரசாங்கம் மூடினாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வரலாறு. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்கள் அதிரடியாக பல உத்தரவுகளை போட்டாங்க. குறிப்பாக உயர்நீதிமன்றங்கள் இந்த நெடுஞ்சாலைகள், அதாவது ஹைவேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹைவேஸ்ல டாஸ்மாக் இருக்கிறதுனால பல பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம அங்க மதுபான வாங்க வர்றாங்க, அங்க குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு ஓட்டுறாங்க, பைக் எடுத்துட்டு போறாங்க. இது பல விபத்துக்களை உருவாக்குது, பொதுமக்களுக்கு வந்து மிக மோசமான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு இதெல்லாம் உடனே எடுக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6300 கடையில இருந்த டாஸ்மாக்க 2830 கடையாக குறைத்தார்கள். சோ அப்ப ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே டாஸ்மாக் கடைகளை நீக்கின வரலாறுகளும் உண்டு. அதுல குறிப்பா இன்னொரு ட்விஸ்ட் இல்லைன்னா காத்திருக்கு அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகு இந்த 2830 கடையில் இருந்து, அதாவது நீதிமன்றம் குறைக்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்கு பிறகு ஹைவேஸ்ல இருந்த கடையை எடுத்துட்டு ஊருக்குள்ள நிறைய கடைகளை உருவாக்குனது இந்த எடப்பாடி காலகட்டத்தில். கிட்டத்தட்ட 2830 கடையில இருந்து 5512 கடை வரைக்கும் கொண்டு போனது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக எடப்பாடி அரசு. சோ அப்போ நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு 2830 கடையிலிருந்து 5152 கடையாக அதிகரித்தது அதிமுக பீரியட்ல. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, 2021 திமுக அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே முதல்ல ஒரு 95 கடையை வந்து நீக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2023 ஜூன் மாசம் எக்ஸாக்டா கவர்மெண்ட் ஆர்டரே இருக்கு, 22/6/2023 500 கடையை நீக்கிறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, கோயில், பள்ளிக்கூடங்கள், அது மட்டும் இல்லாம பேருந்து நிலையங்கள், இந்த இடத்துல இருந்துதான் எல்லாத்தையுமே நீக்கிறாங்க. அதாவது சாதாரணமா குடிக்கக்கூடிய ஒருத்தட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அண்ணே நம்ம ஊர்ல டாஸ்மாக் கடை எங்க இருக்கு அப்படின்னா, என்னப்பா அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இல்ல, கோயில் பக்கத்துல அங்கெங்கயோ கொண்டு காட்டுக்குள்ள வச்சிருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேசுவாங்க. ஏன்னா ஒருத்தன் டாஸ்மாக் கடையில போய் மது வாங்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போய் தான் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கு. பள்ளிக்கூடம், அது மட்டும் இல்லாம பேருந்து நிலையம், இது இல்லாம கோயில் தலங்கள்ல இருந்து ஏற்கனவே எல்லாத்தையும் நீக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 2023 ஜூன்லயே நீக்கப்பட்டிருக்கு. அது குறித்தான அப்ஸ்ட்ராக்ட அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கம் மிக விரிவாக 4 பக்கத்துல ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஆதாரம் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்தினுடைய வெப்சைட்லயே இருக்கு. திமுக அரசாங்கம் இந்த 500 கடைகளை எந்தெந்த பகுதியிலிருந்து நீக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபே இருக்கு. இப்ப நார்த் சென்னையா 20 கடை நீக்கி இருக்காங்க, எந்தெந்த கடை நீக்கப்பட்டுச்சு, எங்க வந்து அது இல்லாம ஆக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறித்து டீடைலா இருக்கு. எந்த ஊர்ல, எந்த பகுதியில, எந்த நம்பர் உள்ள கடை நீக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி எல்லாமே இருக்கு. சோ அப்போ இது ஒண்ணு புது வரலாறு கிடையாது.
விஜய் அவர்கள் வந்து 717 கடைகளை எடுத்தது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே ஜெயலலிதா பண்ணது, அதுக்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பண்ணது, அதுக்கு பிறகு வந்து இவங்க வந்து பண்றாங்க. சோ அதனால சோசியல் மீடியால இதுதான் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக தயவு செஞ்சு பொய்ய பரப்பாதீங்க மக்கள்கிட்ட. இந்த செய்தி இன்னைக்கு பூதாகரமா பேசப்படுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே யூடியூபரான மாரிதாஸ் ஒரு செய்தியை வெளியிடுறார். அந்த செய்தியில அவர் ட்விட்டர்ல வெளியிட்டு இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் ட்விட்டர்ல அந்த செய்தி இருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, டாஸ்மாக் மொத்த கொள்முதல் மற்றும் விநியோக கட்டுப்பாடு முழுமையாக லாட்டின் மார்டின் மாஃபியா கும்பலுக்கு செல்கிறது. இன்று இரவு முதல் இதன் மூலமாக ஒரு பெட்டிக்கு 1000 ரூபாய் கமிஷன் வீதம் சுமார் மாதம் 1000 கோடிக்கு மேல் மதுபான உற்பத்தியாளர்களிடம் மற்றும் வெளிநாட்டு மதுபான விற்றை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இவர்களை சென்று சேர்கிறது. இந்த செய்தியை இவர் 2 நாளைக்கு முன்னாடியே அவர் வெளியிடுறார். சோ அப்போ இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கு போக போகுது. அவர் தான் அதுக்கு மினிஸ்டரா மாறுறாரு. ஆதவர்ஜுனாவினுடைய மாமனாரான திரு மார்டின் குரூப் அவர்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போறதாக இந்த செய்தியை இந்த நபர் வெளியிட்டிருக்கிறார். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இப்ப நமக்கு புது அரசாங்கம் வந்திருக்கு. ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தின் மீது என்ன பலி இருந்துச்சு? இவங்க தான் வந்து மதுபானத்தை உற்பத்தி பண்றாங்க. சாராய ஆலைகள் எல்லாமே திமுக காரங்கள்ட்ட தான் இருக்கு, அதிமுக காரங்கள்ட்ட தான் இருக்கு. அதனாலதான் நமக்கு டாஸ்மாக் ஒழிக்க மாட்டேங்கிறாங்க, டாஸ்மாக் மூட மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் குடிச்சு குடும்பத்தை இழந்து, உடம்பை இழந்து, வாழ்க்கை இழந்து, பணத்தை இழந்து எல்லாரும் நடுத்தருவுக்கு வர்றாங்க. இதுக்கு முழுக்க காரணம் சாராய ஃபேக்டரி இவங்கள்ட்ட இருக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, புது அரசாங்கம் விஜய் அரசாங்கம் அவர்கள் டாஸ்மாக் மூடுறீங்களா? ஏன் நீங்க நேரடியா இன்று முதல் டாஸ்மாக் மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லாம டாஸ்மாகில் இருக்கக்கூடிய 500 கடையை மூடுறேன், 300 கடையை மூடுறேன் அப்படிங்கிறீங்க. 500 கடை ஏற்கனவே திமுக அரசு மூடி இருக்கு. இதுக்கு முன்னாடி அதிமுக அரசாங்கம் மூடி இருக்கிறாங்க. நீதிமன்றமே உத்தரவெல்லாம் கொடுத்திருக்கு. பல செய்திகள், பல நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக வெளிவந்திருக்கு. இதுல இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நீங்க மூடுறேன்னு சொன்ன 717 கடையினுடைய டீடைல்ஸ் இன்னும் வரல, அது வேற கதை. இந்த செய்தி உண்மையா இல்லையா? இந்த செய்தி ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசுக்கு இப்ப என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னா, உங்களை நம்பி ஓட்டு போட்ட அந்த 1.25 கோடி மக்களுக்கு நீங்கள் உண்மையை பேசணும். நீங்க இந்த டாஸ்மாக் கான்ட்ராக்ட, டிஸ்ட்ரிபியூஷன் கான்ட்ராக்ட யார்கிட்ட கொடுத்திருக்கிறீங்க? இது குறித்து வெளிப்படையான ஒரு செய்தி வெளியிடணும். உங்க கட்சியில அமைச்சரா பதவியேற்க போற திரு கீர்த்தனா அவர்கள்லாம் வெளிப்படையா சொல்றாங்க, நாங்க வந்துதான் தமிழ்நாட்டில் முதலா வெள்ள அறிக்கை விடுறோம்னு சொல்றீங்க. 2021 திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெள்ளை அறிக்கை விட்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் வெள்ளை அறிக்கை விட்டிருக்காங்க. தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் பல அரசாங்கங்கள் துவங்குறதுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கை விட்டிருக்காங்க. முதலாக நாங்க தான் வெள்ளை அறிக்கை விடுறோன்னு எப்படி ஒரு பொய்யை சொல்றீங்களோ, நாங்க இது மாதிரியான அறிக்கைகளை விட்டு நாங்க வந்து எங்களை வந்து வெளிப்படையா காமிச்சுக்கிறேன், டிரான்ஸ்பரண்டா காமிச்சுக்கிறேன்னு சொல்றீங்களோ, நாங்களும் கேட்கிறோம் இந்த டாஸ்மாக் டிஸ்ட்ரிபியூஷன் கான்ட்ராக்ட நீங்க யாருக்கு கொடுத்திருக்கிறீங்க, இல்ல யாருக்கு கொடுக்க போறீங்க, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக மக்களிடம் நீங்கள் வெளியிடுவீர்களா? உண்மையிலேயே நீங்க நேர்மையான அரசாங்கமா இருந்தா, மக்கள் மீது அக்கறை உள்ள அரசாங்கமா இருந்தா, மக்களுக்கு நாணயமாக இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எந்தெந்த டாஸ்மாக் கடையை மூடணுங்கிற பட்டியலையும் வெளியிடுங்க. அதோட சேர்த்து டாஸ்மாக் டிஸ்ட்ரிபியூஷன் யாரு கொடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா டாஸ்மாக் எப்ப மூட போறங்கிறதையும் சொல்லுங்க. ஏன் இது ஒரு மிகப்பெரிய சந்தேகமா வருது அப்படின்னா, நீங்க வந்ததுக்கு பிறகுதான் போதைப் பொருளை நாங்க தான் வந்து கட்டுப்படுத்த போறோம், நாங்க தான் புது படைகளை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை போடுறீங்க. சோசியல் மீடியா முழுக்க நீங்க பரப்புறீங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் NIBC சொல்லக்கூடிய நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு. அது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் 1985 உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க 15 யூனிட் இருக்கு. இதுக்குன்னு பெரிய போலீஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இதை அப்படியே பேரை மாத்தி போதைப் பொருள் தடுப்பு படைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதே மாதிரி சிங்கப்பெண் திட்டமும் தமிழ்நாட்டிலே இவங்க வந்ததுக்கு பிறகுதான் மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்க போற மாதிரியான ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் உருவாக்குறாங்க. இந்தியாவில் முதலாக பெண்களை காவல்துறைக்கு கொண்டு வந்தது கலைஞர் பீரியட்ல தான், 1973. இது 1929 சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் போட்ட ஒரு தீர்மானம். பெண்கள் கிராப் வெட்டிக்கணும், பெண்கள் காவலர்களா வரணும், அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸுக்குள்ள வரணும் அப்படின்னு தீர்மானம் போட்டவர் பெரியார், நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, திரு ஜெயலலிதா அம்மையார் வந்ததுக்கு பிறகு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்கினார்கள். குறிப்பாக இந்த திமுக அரசு இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, வந்தப்ப அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிங்க் போலீஸ் படைகளை வந்து அவங்க உருவாக்குனாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல பிங்க் கலர்ல ஒரு இனோவால பெண் போலீஸ் பெண்களுடைய பாதுகாப்புக்காக ரோந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த சிஸ்டம் ஏற்கனவே இருக்கு. இப்ப நீங்க புதுசா வந்து அதே பேட்டர்னை, அதே செட்டப்பை அப்படியே பேரை மாத்திருக்கீங்க. என்னன்னு பேரை மாத்திருக்கீங்க? சிங்கப்பெண் திட்டம், அது மட்டும் இல்லாம வேலுநாச்சியார் படை அப்படின்னு சொல்லி பொதுவாக பேரை மாத்தக்கூடிய வேலையை பண்றீங்க. இந்தியாவில் இந்த பேர் மாத்திர வேலை யார் ரொம்ப நல்லா பண்றாரு அப்படின்னா, டெல்லியில உட்கார்ந்து இருக்காரு மோடி அவர்கள். அவர் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த பல திட்டங்களை அவர் பேர் மாத்துறாரு. ஸோ இந்த வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் செஞ்ச எல்லா நடவடிக்கையும் எடுத்து உங்களுடைய பேர் எழுதிக்கிறீங்க. எதை நம்பி ஓட்டு போட்டாங்க மக்கள்? சரி, புதுசா ஒரு அரசாங்கம் வருது,
டாஸ்மாக் இவங்க மூடுவாங்க, புதுசு புதுசா ஏதாவது செய்வாங்க அப்படின்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா நீங்க ஒண்ணுமே செய்யாம ஏற்கனவே இருக்கிற அரசாங்கம் செஞ்சதை உங்க பேர்ல லேபிள் எழுதிக்கிறது எந்த வகையில் நியாயம்? இது எல்லாத்தை விட தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, டாஸ்மாக் நீங்க மூட போறீங்களா இல்லையா? டாஸ்மாகினுடைய இந்த லிக்வர் கொள்முதல் கான்ட்ராக்டை நீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்க? இது குறித்து வெளிப்படையான செய்தியை நீங்க வெளியிட வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாடு அரசாங்கம் இது குறித்து ஏதாவது செய்தியை வெளியிடுதா அப்படின்னு.